எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சூப். இது வந்து சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செய்முறையை பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டில் வந்து எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பே லீஃப், ஒரு சின்ன பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு சின்ன பீஸாக ஒரு கல்பாசி, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நீட்டாக கீறிட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 5 தக்காளியை நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ப் மாதிரி நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இப்போ அந்த வதங்கின வெங்காயத்தோடு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். பச்சை ஸ்மெல் கண்டிப்பாக நல்லா போகிற வரையிலும் கம்ப்ளீட்டாக வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. உப்பு போட்டு வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ நமக்கு வந்து இது சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ், 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் இதில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி, நல்ல பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி எடுத்து மேலே தூவிட்டு சாதத்தோட சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாம்.